கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் மனதார உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழ்வதைப் போல எல்லாவற்றும் நீங்கள் சுகமாக இருப்பீர்கள். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாள் வாழ்க்கையில் ஒரு நன்னாள். சரியா? ஆண்டவர் நல்ல காரியங்களை உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். உங்களை சாட்சியாக ஏற்படுத்த போகிறார். நீங்கள் சபையில் சாட்சியாக இருப்பீங்க, எல்லா இடத்துலையும் சாட்சியாக இருப்பீங்க. உங்கள் ஜெப குறிப்புகளை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 18:43. ஜனங்களின் சண்டைகளுக்கு நீ தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறேன். இவ்வளோ அருமையாக சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், என்னை ஆண்டவர் ஜாதிகளுக்கு தலைவனாக்குகிறார். ஒரு தலைவனாக்குகிறார். அநேக மக்களுக்கு ஒரு தலைவன். குடும்ப தலைவன்னா ஒரு குடும்பத்தை மட்டும் நடத்துகிறவர். ஒரு குடும்ப தலைவின்னா ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு அம்மா, ஒரு சகோதரி. அப்படின்னா ஜாதிகளுக்கு என்ன தலைவராக்குறாங்கன்னா அநேக மக்களுடைய காரியங்களை பொறுப்படுத்தி நடத்துகிற ஒரு கேப்டனில் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிற ஒரு மனிதனில் ஒரு மனுஷன் தலைவன். எல்லாருக்குமே தலைவனாகிறதுக்கு ஆசை உண்டு, எல்லாரும் ஆக முடியலை, அவ்வளோதான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை தலைவனாக்குவேன், நிச்சயமாக்க முடியும்னு சொல்கிறாரு. இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா உங்களை ஒரு தலைமைத்துவத்தில் கொண்டு வருவார். இத்தனை காலங்கள் அடிமையாக உங்களை மதிக்காமல் வச்சுருந்துருக்கலாம். இன்னும் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் கீழே 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படி ஒரு தலைவனாக மாறி இருக்க ஸ்தாபனத்தில் இப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவ்வளோ கிருபையினால் உங்களை நிரப்புவார். சரியா? ஆண்டவருக்கு நம்மை உயர்த்துவது ஒரு லகுவான காரியம். தாவீது தான் சொல்றாரு, ஏன்னா அநேக ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்கினார். நான் ராஜாவல்லவா? எத்தனை பேருக்கு, எத்தனை ஜனங்களுக்கு, எத்தனை ஆயிரம், எத்தனை லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு நான் தலைவனாக மாறிட்டேன். ஆம் தேவ பிள்ளைகளே, யோசிப்பு தேசத்தில் கர்த்தரால் உயர்த்தப்பட்ட பொழுது பார்வோன் சொல்கிறார், நான் சிங்காசனத்தில் மாற்றணும், நான் சும்மா உட்கார்ந்துருப்பேன், நீ சிங்காசனத்தில் என் பக்கத்தில் உட்காந்துடணும். உன் பேச்சின்படி தான் எகிப்தில் ஒருவன் கை காலானாலும் அசைக்கணும் அப்படின்னு சொல்லதை பார்க்குறோம். தேவ பிள்ளைகளே, பாருங்களேன், அவ்வளோ பவரை ஆண்டவர் யோசேப்புக்கு கொடுத்தார். அவ்வளோ பெரிய ஒரு தலைவனை ஆண்டவர் மாற்றினார். இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களையும் ஜாதிகளுக்கு, கோத்திரத்துக்கு, தேசத்துக்கு தலைவியாக மாற்றுறார். அந்த சாட்சியை பார்க்க போகிறீங்க. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, உண்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உங்களுடைய விலையேறப்பட்ட பிரசன்னத்துக்காக நன்றி. நீங்கள் தலைவனாக்குவேன், தலைவியாக்குவேன்னு சொன்னீங்களே, அப்படியே எல்லாரையும் நடத்த முடியும். ஜெபிக்கிறேன். எல்லாருடைய குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடிகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் விலக்கி போடும். ஆண்டவரை, இந்த நாளில் குறிப்பாக வியாதிப்பட்டுள்ளை சுகமாக்கும், கடன் பாரத்தில் இருக்க மக்களை விடுதலையாக்கும். ஆண்டவரை, அதாவது இன்றைக்கு பிறநாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஊழியக்காரன் திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இன்னும் ஆண்டவரை, கர்த்தருக்கு ஊழிய செய்கிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் ஆண்டவரை, குறிப்பாக பல நிலைகளில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்க ஒருவரை கண்ணோக்கி பாரும். உங்களுக்கு இந்த அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.